கைஸ் நம்ம மறுபடியும் இளன் கேமிங் கூட ப்ராப் ஐடன்சி இதில் விளாடுறோம். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க டக்குன்னு இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடன்சேக் வாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க நம்ம இளன் கேமிங்கை தேடிட்டு இருக்கிறோம். நம்ம தான் ஹண்டர். அவர் இளன் கேமிங் இல்லை, மிஸ்டர் டெவில் கேமிங். சரி ஓகே, மிஸ்டர் இளங்கே டெவில் கேமிங். டெவல் ஆரம்பத்திலே மாட்டிட்டு சாவறாரு நம்மகிட்ட. நம்ம ஒரு பெட்டியாக வந்திருக்காரு. மிஸ்டர் சாவுங்க மிஸ்டர் டெவில். ஓகே, டெவலை கதையை முடிச்சாச்சு. இப்போது நம்ம ப்ராப்ஸ் நம்மளும் ஒரு பெட்டியாக மாறி இருக்கோம். அவர் புலம்பிகிட்டு இருப்பார் இவர் எங்கே இருக்கான்னு தெரியாமல். இப்போது நம்ம எதா மாறலான்னா ஒரு கழிப்பிடமாக மாறிடலாம். இதை போய் உட்காந்துடலாம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன க்ளூ கொடுத்தேன்னா, நம்ம இதை தினமும் யூஸ் பண்ணுவோன்னு மட்டும்தான் சொன்னேன். என்னடா தினமும் யூஸ் பண்ணுவேன்ட்டு வந்துட்டார். முதல்லையே நம்மளை தான் பார்த்து போடுன்னு போட்டார். நம்மளும் தாண்டி இருக்கிறதுனால ஓட முடியல. அப்புறம் அவர் ஆட்டோ ஷீட் போட்டு பறந்து அடிச்சுட்டு அப்புறம் ஒரு குண்டை போட்டாருங்க. அப்புறம் சொல்கிறாரு, நான் தான் ஃப்ரீ ஃபயர் ஒன் டாப் பிளேயர் அப்படிங்கிறாரு. ஃப்ரீ ஃபயரில் ஆட மாட்டார். நம்ம இப்போ மறுபடியும் வந்துட்டோம். கண்டிப்பாக சாவடிக்கிறோம் இளன் கேமிங்னே வருது கைஸ். அவர் மிஸ்டர் டெவில் கேமிங். நம்ம இளன் கேமிங்னே கூப்பிடலாம். சரி ஓகே, எங்கே இருப்பார் இவர்? இந்த இடத்துல என் தம்பி சொன்னான், இதில் ஒன்றா இருப்பாங்க பாருன்னு சொன்னான். சரி நானும் சும்மா சுட்டா பார்த்தா உண்மையிலேயே இதாக தான் இருக்கார். சரி ஓடுவோம் துரத்திட்டு ஓடுறேன். தாண்டி இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சி ஈஸியாக போடுறேன். பாருங்கள் ஒளிர் லட்சணத்தை போட்டே ஜெயிச்சாச்சு. என் தம்பி இங்கே பாரு, இங்கே ஏதோ தெரியுது அப்படின்னு சொன்னான். சரி வாங்க நம்ம இப்போ சேராக மாறியாச்சு. நம்ம இங்கே போய் உட்காந்துடலாம். இல்லை வேணாம், நமக்கு சேர் செட் ஆகுமா? சேர் நமக்கு செட் ஆகாது. அவர் வேறு வந்துட்டார். இந்த மாதிரி சேராக இருந்தால் தான் முதல்ல சொல்லுவார். பர்கர் ஐயோ பார்த்துட்டாரு கைஸ், பார்த்துட்டாரே அம்மா. இப்போ வேறு வெடிகுண்டு போட்டார்றா. ஆரம்பத்துலேயே இந்த ரூம் வருவார்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலை. கருஞ்சோம் நம்ம தான் பெஸ்ட் பிளேயர். இந்த மேட்ச்சில் நம்ம தான் பெஸ்ட் பிளேயர். மொத்தம் 3 மேட்சஸ். த செகண்ட் மேட்ச் இஸ் ஸ்டார்ட் இன் 5 4 3 2 1. த கேம் ஸ்டார்ட்ஸ்னா இப்போ நம்ம தான் ஹண்டராக வந்திருக்கோம். புது மேப் மாதிரி தெரியுது. எஸ், இது புது மேப்பு தான். புது மேப்னாலே கஷ்டம்தான். நம்மளை வேறு ஃபஸ்ட் ஐடராக கொடுத்துட்டாங்க. சூப்பர். ஃபஸ்ட்டு சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. சூப்பர். இப்போ இவர் எந்த இடத்துல இருப்பாரோ, எந்த இடத்துல நான் போய் தேடுறது? பச்சையாக ஒழிஞ்சிட்ருக்கிறார் இந்த இடத்துல. கைஸ், இதில் எப்படின்னா நம்ம ஒவ்வொரு பொருளும் தப்பாக சுடும் போதோ நமக்கு ஒரு 5 லைஃப் குறையும். அப்படி தான் செத்துடுவாங்க. முதல்ல இவர் எங்கே இருக்காருன்னு தேடலாம். எங்கே இருக்காருன்னு கண்டே பிடிக்க முடியல. எந்த இடத்த பார்த்தாலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே நிறைய பிக்கி பேங்க்ஸ் இருக்குது. ஒருவேளை நான் ஒரு குடிக்கிற பொருள் அப்படின்னு சொன்னார். நான் குடிக்கிற பொருள்லாம் கெராசினை போய் சுட்டுட்டு இருக்கிறேன். நான் ஒரு முட்டாள். நான் அவங்க குடிக்கிற பொருள்னு சொன்ன உடனே கெராசின் தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறேன். கெராசின் எங்கே இருக்குது பார்த்துங்க. கெராசின் அங்கே தான் இருக்குது. சரி, நம்ம அப்போது குடிக்கிற பொருள் சொன்னார். ஒருவேளை கீழே ஏதாவது கேன்டீனில் ஜூஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேன்டீனுக்கு போகிறோம். வாங்க முதல்ல கேன்டீனுக்கு போகலாம். கீழே எங்கே இருக்குது கேன்டீன்? அதில் கேன்டீன் இருந்துச்சு, இதில் கேன்டீன் இருக்கான்னு தெரியல. ஒருவேளை இந்த கராசினாக இருப்பாரோ? சரி வாங்க நம்ம கேன்டீனுக்கே. ஒருவேளை இதுதான் ஜூஸ் இதுக்குள்ளே இருப்பாரோ? சரி வாங்க நம்ம கேன்டீனுக்கே போயிடலாம். இங்கே பர்கர் சுடுறா போட்டு தாக்கே. மிஸ்டர் டெவில் ஓடுறாரு. அந்த பாத்ரூம்குள்ளே ஓடிட்டார் கைஸ். அந்த ரூம்குள்ளே ஓடினாரு. நான் இப்போ தான் கவனிக்கிறேன். நான் அப்போ பார்க்கவே இல்லை. நான் பாட்டுக்கு பார்த்தீங்களான்னா இங்கே ஓடுறாரு. இவர் இப்படி தான் கைஸ் சுற்றிகிட்டே இருக்கார். நான் ஒரு குண்டு போட்டு சாவடிப்பேனா
இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி நம்ம இப்போ ஹண்டர்ஸ் வின். நம்மளும் ஒரு பெட்டியாக மாறி இந்த இடத்துல தான் நான் முதல்ல செக் பண்ணேன். அதனால இந்த இடம் நமக்கு சேஃப் இல்லை. நம்ம இங்கே போய் உட்காரலாம். நம்ம இங்கே உட்காந்துடலாம். அப்புறம் போயிட்டார் அந்த சைடு. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே உட்காந்தோடனே அவள் வேறு எங்கேயாவது இருப்பான்னு அங்கே ஓடிட்டார். அப்புறம் நான் தான் சொன்னேன், இங்கே சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீங்கள் என்ன எங்கே நீங்கள் வந்தீங்கள்ல அந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் மறுபடியும் இங்கே வந்துட்டாரா? நான் தான் சொன்னேன், அவரெல்லாம் வரல ஒன்றும். நானே சொல்லி அவரே வந்தார். அப்புறம் நான் சரி பாவம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டேன். பாம்பு போட்டுருவார் தெரியும். ஏன்னா இந்த மேட்ச்சில் அவரே ரொம்ப நேரம், நானே ஒரு மேட்ச் பெஸ்ட் பிளேயர் வந்துட்டேன். இப்போ அவர் தானே வரணும், அதனால நான் அவருக்கு விட்டு கொடுத்துட்டேன். சரி இப்போ அவர் எதா ஒளிஞ்சிருப்பாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். நம்ம ப்ராப்ஸாக கூட இருந்துடலாம், ஆனால் இந்த ஒருத்தர் ஒளியிறத மட்டும் இருக்கவே கூடாது. அப்புறம் ஒன்று சொன்னார், இதில் நம்ம இதை யூஸ் பண்ணோன்னா நம்ம கோடீஸ்வரனாக ஆகிடலான்னு சொன்னார். நான் அப்போவுமே என் மூளைக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிச்சு, கோடீஸ்வரனாக ஆகிற பொருள் எங்கே இருக்குது? அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு தான் நான் மேலே போனேன். மேலே போகிறதுக்குள்ளே அதான் இந்த வீடியோஸ். மேலே போகிறதுக்குள்ளே பர்கரை யூஸ் பண்ணால் நம்ம கோடீஸ்வரன் ஆகுமான்னு தேடிட்டு இருந்தேன். ஏன்னா இவர் மாற்றி சொல்லியிருப்பாரோ அந்த டவுட்டில் இருந்தேன். ஆனால் அவர் கரெக்டாக தான் சொன்னார். நான் இங்கே தேடிட்டு அப்புறம் மேலே போய் பார்த்தேன். மேலே ஒரு பொருள் இருந்துச்சு. அது கோடீஸ்வரன்லாம் ஆக்காது. மேலே போன உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அங்கே பாருங்கள் சிரிச்சிட்டு இருக்கிறது. போட்டு தாக்குன்னு போட்டாச்சு. அங்கே பாருங்கள் ஓடுறத. இந்த கேம் நம்ம தான் வின்னர். ஓ மை காட், ஐயோ பறக்கிறாரு கைஸ், பறக்கிறாரு. எங்கே போனார்? கேன்டீனுக்குள்ளே போனார். அதையும் நான் பார்க்கல. கேன்டீனுக்குள்ளே தான் போனார். ஆனால் நான் இதை எடிட் பண்ணும்போது தான் நான் பார்க்குறேன். கரெக்டாக நான் இப்போ சுட்டு எல்லா இடத்துலையும் இப்போது புல்லட்டை சதற விடுவோம் பாருங்கள். அப்புறம் அவர் ஒரே இடத்துல பிக்கி பேங்காக தான் மாறி அங்கே டேபிளுக்கு அடியில் உட்காந்துருப்பார். நான் அதை பார்க்காம பாம்லாம் போட்டுட்டு விளையாடிட்டு இருப்பேன். எங்கே இருப்பாருன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு எல்லா இடத்தையும் சுட்டுகிட்டே இருப்பேன் பாருங்கள். இவர் ஒருவேளை பொருளாக மாறி இருப்பாரோன்னு நினச்சி நான் இதெல்லாம் சுட்டு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கார் லைஃப்பை. ஒருவேளை நான் இதை மட்டும் சுடாமல் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு அவர் காலியாக இருப்பார். இப்போ 20 லைஃப் தானே இருக்குது. இப்போ நான் போய் இதெல்லாம் சுட்டுதான் செத்துட்டேன். அப்புறம் ஸ்க்ரீனை திருப்பினா அங்கேருந்து ஓடி வராரு. செத்ததுக்கப்புறம் ஓடி வராரு. நம்ம இப்போ ஒரு கேப்பாக இருக்கோம், நம்ம இங்கே ஏறி உட்காந்துக்கலாம். இவர் எப்படி கண்டுபிடிப்பாரான்னு தெரில. சரி வாங்க பார்க்கலாம். நான் ஒலிம்பியாடுன்னு ஒரு எக்ஸாம் எழுதுனேன். அதுலேருந்து மெசேஜஸ் போடுறாங்க. ஓகே, இங்கே வருவாரானே தெரில இவர் முதல்ல. ஓகே இப்போ நம்ம ஒலிம்பியாட் எக்ஸாமு எனக்கு கரெக்டாக 7 PM ஸ்டார்ட் ஆயிரும். நான் இங்கே என்னடானா உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். 8 நிமிஷம். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் வாட்சிங் 8 செகண்ட்ஸ். 8 மினிட்ஸ். 8 மினிட்ஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க. அவர் அங்கே வேணும்ன்ட்டே செத்து போயிட்டுருக்கிறாரு. அவ்வளோதான், இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. மிஸ்டர் டெவில் தான் வின்னர். ஓகே, நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். கடைசி வரையும் பாருங்கள். மிஸ்டர் டெவில் 2 மேட்ச் சொல்லியிருந்தோம். 2 மேட்ச் அவருக்கு ஏதோ நான் சொல்லிகிட்ருக்கிற ஒரு மேட்ச் முடிச்சிடலான்ட்டு அவர் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கிறாரு. சரி இந்த ஒரு மேட்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்காக நான் பார்க்குறேன். ஆனால் அவர் முடியாது அப்படின்னு ஓடிட்டார். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய் பாய்.